இன்று இந்த கீர்த்திவாசன் என்கின்ற இந்த தம்பி கிருஷ்ணகிரியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். அவர் +2 தேர்வு நேற்று முடிவு வெளியாகும் பொழுது மிக நல்ல மதிப்பெண்ணோடு மிக அற்புதமாக தனது எக்ஸாமை முடித்து வந்திருக்கின்றார். அவர்கள் 4.5 வயது இருக்கும் பொழுது அவரது 2 கைகளும் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஆக்சிடெண்ட்டில் 2 கைகளும் இழந்துட்டார். அது கைகளை மட்டுமன்றி காலில் உள்ள 4 விரல்களும் மற்றும் காதின் ஒரு சிறு பகுதியுமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு எத்தனையோ முறையில் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மற்ற எல்லாரும் சேர்ந்து அவருக்கு மயோ எலக்ட்ரிக் ப்ராசஸஸ் என்று சொல்லக்கூடிய மிக நவீன அட்வான்ஸ்டு செயற்கை கைகள் வைத்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுதும் அவர் மனதளவில் உறுதியாக எனக்கு மாற்று கைகள் மட்டுமே பொருத்த வேண்டும், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி அவர் நிறைய செய்திகளிலும் தொலைக்காட்சி சேனலாகவும் அவர் கேள்விப்பட்டிருக்கனால அதுதான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நிற்கிறார். ஸோ அவருடைய மன உறுதியையும் வலிமையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாராட்டினோம். அவருக்கும் செய்வதாகவும் உறுதி அளிக்கின்றோம். அவரை இன்று ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த ஆர்கன் டிரான்ஸ்டானில் உள்ள ஆர்கன் ரெஜிஸ்டரில் கைமாற்று அறுவை சிகிச்சைக்காக அவர் பெயரை பதிவு செய்கின்றோம். அதன் பின்பு அவர் ஊருக்கு சென்று விட்டு 2 நாட்கள் கழித்து மீண்டு வருகிறார். வரும்பொழுது அவருக்கான இரத்த பரிசோதனைகள், இருதய பரிசோதனைகள் எல்லாம் அவருக்கு செய்து அவர் 8 முதல் 10 மணி நேரம் ஆகக்கூடிய இந்த சர்ஜரியை அவர் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்வார், அவர் உடம்பு எந்த அளவுக்கு இதற்கு ஒத்துழைக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் எங்கள் இருதய மருத்துவர், நரம்பு மருத்துவர்கள், மயக்க மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்து அவரை திருப்பியும் கல்வி சாலைக்கு படிப்பதற்காக அனுப்பிச்சு வைச்சிருவோம். அவருக்கு பொருத்தமான அவரது B+ குரூப்பில் கைகள் யாராவது தானமாக தர முன் வரும் பொழுது அவரை நாங்கள் அழைத்து இந்த அறுவை சிகிச்சை செய்வதாக நாங்கள் திட்டம் செய்துள்ளோம். அவருடைய உடம்பு வலியும் மன வலிமையும் மீண்டும் மருத்துவ குழு, நாம் தனி ஒரு மருத்துவராக இல்லாமல் எங்கள் மருத்துவ குழுமம் சேர்ந்து முடிவு செய்து அதற்குரிய இதை நாங்கள் செய்வோம். அவருடைய சவால்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி மிக சின்ன வயது. ஸோ அந்த வயதில் நம்ம பண்ணும் பொழுது அவர் மிக நீண்ட நாட்கள் அந்த இம்யூனோ சப்ரஷன் என்று சொல்லக்கூடிய மற்ற உடலில் உறுப்பிலிருந்து செய்யக்கூடிய ஒரு உறுப்பை நாம் செய்யும் பொழுது அது ரிஜெக்ஷன், அது தள்ளப்படும். அப்படி தள்ளப்படாமல் இருக்கக்கூடிய அந்த இம்யூனோ சப்ரஷன் ட்ரக்கை அவர் தொடர்ந்து சாப்பிடணும். அந்த ட்ரக்கில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அவருக்கு சொல்லுவோம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும்னா ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. ஸோ வரும்பொழுது அதை அவர் எப்படி கையாண்டு கொள்வது அதை பற்றி நாம் சொல்லுவோம். அப்புறம் ஆப்ரேஷனு மிக நீண்ட ஆப்ரேஷன், அதை தாங்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்தாலும் கூட உடனே கைகள் உடனே நார்மலாக செய்ய முடியாது. தொடர்ந்து ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஸோ தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிடணும், தொடர்ந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கணும். ஃபிசியோதெரப்பி குறைந்தது 6 முதல் 1 வருடம் வரை பண்ண வேண்டியது வரும். இதெல்லாம் அவருக்கு நாங்கள் எடுத்து சொல்லி அவர் செய்யும் பொழுது இந்த ஆப்ரேஷன் நாங்கள் செய்ய உள்ளோம். அதான் நம்மளை மாதிரி நம்ம நார்மல் கைகளை மாதிரி 100க்கு 100% எதுவுமே பண்ணும்பொழுது இயல்பாக கொண்டுட்டு வர முடியாது. ஒரு 60% கொண்டு வரலாம். நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ரொட்டீன் ஒர்க்குக்கு தேவையான சட்டம் போட்டுக்கிறது, தலை சீவிக்கிறது, ஒரு பக்கெட்டில் ஒரு கப் எடுத்து தண்ணி எடுத்து குளிச்சுக்கிறது, ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரி நம்ம ரொட்டீன் வேலைகள் எல்லாம் அவரால் செய்ய முடியும். எழுதுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி எடுக்கும் மூலம் எழுதவும் கொண்டு வரலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.